வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 13 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கையின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு புறத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி சற்று தெற்கு புறமாக நகர்ந்து நெடுநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நேற்றைக்கு இருந்த மேகமூட்டமானது இன்றைக்கு இல்லாமல் விலகி இருக்கிறது. இந்த டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் இருந்த அந்த வேதாரண்யம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதியில் இருந்த அந்த மிரட்டும் வானம் தூறல் எல்லாம் விலகி இருக்கிறது. ஆகவே இது இன்று 2 நாட்களுக்கு விலகி இருக்கும். 15ஆம் தேதி வரை இதே வானிலை தான். அதாவது இன்றைக்கு தேதி 13, நாளை 14, 15 ஞாயிறும் திங்களும் இதே தெளிவான வானம் தான். இந்த அறிக்கையை வைத்து பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் உரமிடுதல் அனைத்து பணிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம். சரி, மழையை பொறுத்த வரைக்கும் நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 16ஆம் தேதி அதிகாலை மழை பொழிவானது முதல்ல வேதாரண்யம் மற்றும் அதாவது ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கும். முதல்ல மழை எங்க தொடங்கும்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி அதிகாலை காலைக்குள் கோடியக்கரை முனையிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் முதல்ல மழைப்பிடிப்பை தொடக்கும். 16ஆம் தேதி 16ஆம் தேதி அதிகாலை காலை அல்லது காலை 11 மணிக்குள்ள எல்லாம் அந்த அறிவிக்கப்பட்ட இடங்களில் மழை தொடங்கும். மெல்ல அந்த மழைப்படிவானது உள்ளே முன்னேறும். டெல்டாக்குள்ளே எல்லாம் இன்றைக்கு மதியமே நல்ல மழை வந்துடும். 16ஆம் தேதி மாலை இரவுக்குள்ளர தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி எல்லாமே மழை இருக்கும். சென்னை அறிவிக்கிற பாருங்க, 16ஆம் தேதி எங்கெங்கன்னா மழைன்னு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் இத்தனை மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிடும். அப்படியே உள்ளே திருச்சி, ஆங்காங்கே திண்டுக்கல், கரூரில் கொஞ்சம் பரவலாக நல்ல மழை இருக்கும். கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி எல்லாமே என்ன சார் தெற்கு பகுதி வடக்கு பகுதி உண்டு எல்லாம் உண்டு. தெற்கும் உண்டு, வடக்கும் உண்டு, கோயம்புத்தூர் தெற்கும் உண்டு, வடக்கும் உண்டு, திருப்பூர் தெற்கும் உண்டு, வடக்கும் உண்டு, திண்டுக்கல் எங்க உண்டு. ஆனால் ஒதுக்கி இருக்கும். ஒரு இடத்துல கூடுதலாக இருக்கும், ஒரு இடத்துல குறைவாக இருக்கும். குளம் நிரப்புற மழை இது கிடையாது. மாத இறுதியில் வருவதுதான், கிறிஸ்துமஸுக்கு பிறகு வருவதுதான் குளம் நிரப்பும் மழை. இது கிடையாது. இது 2 நாளைக்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும். பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழை இருக்கும். ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம். ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பொழிவு இருக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள். மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல கனமழையே இருக்கிறது இந்த நிகழ்வால. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட தென்காசி மாவட்டத்தோட மணிமுத்தாறு, பாபநாசம், திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள், தேனி மாவட்ட பகுதிகளெல்லாம் கனமழையே இருக்கிறது. ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரியை விட கோயம்புத்தூர் தெற்கு இருக்கக்கூடிய வால்பாறை முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பேச்சுப்பாறை வரைக்கும் நல்ல மழை இருக்கும். இந்த கடல் ஓரத்தில் கொல்லங்கோடு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த இடத்துல வராது. ஏன்னா இது வங்கக்கடலேருந்து வருவது, அரபிக்கடலேருந்து வந்தால் தான் கொல்லங்கோடு, களியக்காவிலம், அப்புறம் அப்படியே இந்த பக்கம்லாம் குளச்சல்லாம் இருக்கும், அங்கே இருக்காது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி நாகர்கோயிலுக்கு கிழக்கே வடக்கே அது ஆரல்வாய்மொழி, சின்னமுட்டம், ராதாபுரம், அப்படியே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட சேரன்மாதேவி, பத்தமடை, அப்படியே ஒட்டுமொத்த நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி,
திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, அப்புறம் தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தோட அந்த நாலுமூக்கு ஊத்திலிருந்து கொடைக்கானல் மலை மற்றும் வால்பாறை வரைக்கும் நல்ல மழை இருக்கும். அதுக்கு வடக்க கோயம்புத்தூர் வடக்கும் இருக்கும் நல்ல மழை, கவலைப்படாதீங்க. ஆனால் இது கொலை நிரப்புற மழையில் மிதமான மழை, சற்று கனமழை இருக்கும். ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். ஒரு இடத்துல குறைவாகவும் ஒரு இடத்துல கூடுதலாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய எதிர்பார்த்து அப்புறம் ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு கொலை நிரப்புற மழை, நிறைய மழையெல்லாம் மாத இறுதி நிகழ்வு எல்லா மாவட்டத்துக்கும் உண்டு. நம்ம மாநிலத்தையும் தாண்டி கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வரைக்குமே சொல்லியிருக்கிறோம். மாத இறுதி நிகழ்வை கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த 16, 17, 18 மழை, 18 கூட கொஞ்சம் விலகிறோம். 16, 17 கண்டிப்பா உண்டு. நீலகிரி, ஈரோடு, கர்நாடக எல்லையோரத்திலையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அளவா இருக்கும். நீலகிரி மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே இந்த 16, 17 மழைப்பொழிவு குறைவான அளவில் தூறல் நனைக்கும் மழையாக பெய்யக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம், இந்த மேட்டூர், கொளத்தூர் இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் வடக்கு சரிவு இது குறைவாகத்தான் இருக்குமே தவிர தூறல் நனைக்கும் மழை இருக்கும். கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். இந்த இடத்துக்கு குறைவா இருக்கணும்னா மனவேதனைப்படுவீங்க. மாத இறுதியில மழை இருக்கு, மாத இறுதி வலுவான நிகழ்வு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த நிகழ்வு பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி வடக்க விட தெற்கு கூடுதலாக இருக்கும். திருப்பூர் வடக்க விட தெற்கு கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அப்புறம் கரூர், திருச்சி மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் நல்ல மழை இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் மழை இருக்கு. எங்க மாவட்டத்துக்கு சொல்லலை சார், எங்க மாவட்டம் உண்டாண்டு கால் பண்ணிடாதீங்க. எல்லா மாவட்டமும் சொல்லியாச்சு. குறைவான மழைங்கிறது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், திருப்பத்தூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், மேட்டூர், கொளத்தூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரோடு கர்நாடக எல்லையோரம், நீலகிரி மாவட்டத்தில் வடக்கு சரிவு இங்கே தான் குறைவாக இருக்கும். பிற பகுதி தெற்கே வர வர, தென்கிழக்கே வர வர, தென்மேற்கே போக போக தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் உள்பகுதி, தென் உள்பகுதி, மத்திய உள்பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ரைட். 16, 17, 18 தென் மாவட்டங்களில் பொழிந்து விலகிடும். சரி, இப்போ இந்த இருக்கக்கூடிய நிகழ்வும் அந்த நிகழ்வு இணைந்து செய்யப்பட வேலை. அப்புறம் இதுவும் பின்னாடி போயிடும். என்ன, இன்னொரு நிகழ்வு வரும் அங்கிருந்து. அதனால இந்த நிகழ்வும் பின்னாடி போய் அதோட இணைஞ்சு தீவிரமடைஞ்சு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளில் அப்படியே உள்ள போய் அப்படியே தீவிரமடைந்து மீண்டும் அங்கிருந்து மாத இறுதியில் 26, 27க்கு மேலே நகர தொடங்கி 28 இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கி 27 இலங்கைக்கு தொடங்கினா 28 தமிழ்நாடு தொடங்கிடும். 28 தொடங்கினா 29 தான் தொடங்கும். ஒரு நாள் 2 நாள் லேட் ஆனாலும் மாத இறுதியில் கண்டிப்பா அந்த நிகழ்வு ஊடுருவி போய்தான் ஆகும். இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தாமதம் ஏற்பட்டாலும் நிகழ்வு உறுதி, மாற்றமில்லை. காரணம், இடையில ஒவ்வொரு நிகழ்வு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே முன்னேறும் பொழுது அது பின்னோக்கி போய் அதோட சேர்ந்து வருது. அதனால 3 நிகழ்வின் காரணமாக தான் எல்லாம் லேட்டு. இப்போ வந்திருக்கக்கூடிய நேற்று முன்தின வரைக்கும் குளிரை கொடுத்து கொண்ட நிகழ்வு கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்திருந்தா டெல்டாவின் உள்பகுதி கூட மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். கொடுக்க வரும்பொழுது பின்னாடி ஒரு நிகழ்வு வரும்போது விலகுகிறது, அதோட இணைகிறது, மீண்டும் வருகிறது, மேலும் ஒரு நிகழ்வு வருகிறது. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனிமேல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று பெரும் என்பதனால பிக்கப் ஆயிடும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று எப்போ கிடைக்குதோ அப்போ பிக்கப் ஆகும். குளிர் விலகும். 16, 17 குளிர் விலகும். அதற்கப்புறம் இப்போ இருக்கிற குளிர் இருக்காது, கொஞ்சம் குறைவு தான் இருக்கும். ஆனால் குளிர் இருக்கும். 16, 17, 18 மழைப்பொழிவை கொடுத்த பிறகு இப்போ இருக்கிற குளிரை விட கொஞ்சம் குளிர் குறைந்து குளிர் இருந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை தொடக்கும் வரைக்கும். அப்போ ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும்னு சொல்லியிருக்கிற அந்த நாளில் உங்களுக்கு நிலக்கடலை விதைக்கலாம். ஆனால் 16, 17 தண்ணி எப்படி உங்கள் வயலில் விழுந்திருக்கு, காய்மா அப்படிங்கிறதுல உங்களுடைய நிலத்தின் தன்மையை பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வாக்கில் அடுத்த மழை வந்துடும். 16, 17, 18க்கு அப்புறம் 28, 16, 17, 18க்கு அப்புறம் 27 அல்லது 28ஆம் தேதி மழை வரும். அது 28க்கு இலங்கைக்கு வந்தால் இங்கே 29 தான் வரும். 27 இலங்கை வந்தால் இங்கே 28 வரும். அப்படித்தான். ஆகவே ஒரு 9-8 நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
அந்த இடைவெளியிலையும் ஒரு நாள் வேகமாக வந்தால் டக்குனே வந்துடும். ஆனால் 7 நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 7 நாள் நிலக்கடலை விதைப்பு வேணால் பண்ணலாம். ஆனாலும் உங்களுடைய நிலத்தின் தன்மை பொறுத்தான் இருக்குது. கணக்கு சரியாக வச்சுக்கணும். 28 மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாமதம் அடைஞ்சு 29 கூட வரலாம், ஆனால் 27 கூட வரலாம். ஆனால் 18க்கு அப்புறம் 27 நீங்கள் மழை வர்றதா கணக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் லேட்டாக கூட வரலாம். ஆனால் மழை உறுதி. இந்த மாத இறுதி நாட்களிலே கனமழை, குளங்களை நிரப்பும் மழை, ஊடுருவி இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடல் போகிற நிகழ்வு என்பதையும், அதனைத் தொடர்ந்து இந்த நிலநடுக்கோட்டு பகுதியெல்லாம் ஃப்ரீ ஆகிடும், சாதகம் கொடுத்துரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை வழங்குவதற்கு சாதகமாயிடும். வட இந்திய நிலப்பகுதிகளில் வட இந்திய இமயமலை பகுதியில் மேற்கத்திய இடையூறு குளிரை கட்டுப்படுத்தும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு குளிரை ஈர்ப்பதற்கு பதிலாக நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை வழங்கும். ஆகவே அங்கே எந்த நிகழ்வும் இல்லாமல் இருந்தாலும் ஈஸியாக நீராவி எடுத்துக்கும். உயரழுத்தம் ஒன்று இருக்குது. அதனால கொஞ்சம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் கொஞ்சம் ஆக்கிரமித்திருக்கு. இவை எல்லாமே சரியாகிவிடும். வரக்கூடிய மாத இறுதியில் இருந்து டிசம்பர் மாத கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் படிப்படியாக எல்லாம் முன்னேறும். அப்படியே ஜனவரி 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் 3-4 நிகழ்வுகள் இருக்கு. மழை தரக்கூடிய நிகழ்வு, குளிர் விலகும், மழை தரும், நம்பிக்கையுடன் இருங்கள். அதற்கு முன்னாடி 16, 17, 18 மழை என்பதையும், அது குளத்தை நிரப்பாது, கனமழை ஆங்காங்கே இருக்கும், ஒதுக்குதலுடன் இருக்கும், அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என்பதையும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிக கனமழை பொழிவு இருக்கும் என்பதையும், டெல்டா மற்றும் வடகடலோர சென்னை உட்பட மழை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு வாரம் இடைவெளி இருக்கும். அதில் நீங்கள் திட்டமிட்டுக்கணும். வானிலை அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும். வானிலை உங்களுக்கானது, விவசாயிகளுக்கானது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.